பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு மனிதன் வருகிறான். அவனுடைய மகன் அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டு அந்த அசுத்த ஆவி அவனை கொல்லும்படி போராடுகிறது. தன் மகனை காப்பாற்ற பல இடத்திலே முயற்சி பண்ணி இருப்பான். ஆனால் அவனுக்கு மகனுக்கு ஒரு விடுதலை சுகம் கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை தேடி அவன் வருகிறான். அவனுடைய சீஷர்களைத்தான் முதலாவது சந்திக்கிறான். இயேசுவின் சீஷர்களால் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை. இப்பொழுது அவன் இயேசுவனிடத்திலே வந்து ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, என் மகன் இப்படி கஷ்டப்படுகிறான், இந்த அசுத்த ஆவி அவனை கொல்லும்படி போராடுகிறது. நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதை இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். முதலாவது அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். இயேசுவனிடத்தில் வந்தான். இயேசுவனிடத்தில் ஒரு ஜெபம் பண்ணுகிறான். நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதை இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். அதுதான் அவனுடைய ஜெபம். ஒரு சரியான ஒரு ஜெபமாக தெரிகிறது. அவன் இயேசுவை நோக்கி பண்ணின ஒரு ஜெபம். அந்த சமயத்துல இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் சொல்லுகிறார். அவனுடைய ஜெபத்துக்கு இயேசு என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்க. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இஃப் யூ பிலீவ், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். All things are possible unto him who believes. அதான் எழுதி வைக்கப்பட்டு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மற்றொரு இடத்துல இயேசு சொல்லுகிறார், தேவனாலே எல்லாம் கூடும். அப்ப தேவனாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால், அந்த தேவனால் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் ஏன் என்ற வார்த்தை அவனை பார்த்து சொன்னார் என்று நீங்கள் பார்த்தால், அவனுடைய இயேசுவை தேடி வந்தான். ஜெபத்தை பார்த்தால் இயேசுவின் மேல ரொம்ப அன்போடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதை போல தெரிகிறது. ஆனா உண்மையில் அவனுடைய ஜெபத்திலே ஒரு முழுமையான விசுவாசம் இல்லை. நீங்கள் கவனமாக இந்த பகுதியை வாசித்தால், அவன் ஜெபம் பண்ணின விதத்தை நீங்கள் பார்த்தால் சந்தேகத்தோடு கூடிய ஒரு ஜெபம். அவன் முழுமையான விசுவாசத்தோடு ஜெபிக்கவில்லை. சந்தேகத்தோடு கூடிய ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டாரு. ஜெபத்தை பார்த்தா விசுவாசிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அந்த ஜெபத்துக்குள்ள ஒரு சந்தேகம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், நீ விசுவாசிக்காதபடி அற்புதத்தை பார்க்க முடியாது என்பதாக இயேசு சொல்லுகிறார். உடனே அவன் தெரிந்து கொள்கிறான், தன்னுடைய அவிசுவாசம், தன்னுடைய சந்தேகம் அவனுக்கு உணர்த்தப்படுகிறது. அடுத்த வசனத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோட வேண்டிக் கொண்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. பாத்தீங்களா, அவனுடைய சந்தேகம், அவிசுவாசம், அந்த சந்தேகத்தோடு கூடிய விசுவாசம் ஒரு முழுமையான விசுவாசம் இல்லை. அதனால ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது என்பதை போல பேசுகிறார். அந்த சந்தேகம் என்கிற பாவத்தை அவன் உணர்கிறான். சந்தேகம் என்பது ஒரு பாவம். விசுவாசம் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். சந்தேகம் என்பது ஒரு பாவம், அது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். அவன் சந்தேகப்பட்டதை உணர்ந்து மனம் திரும்புகிறான். ஆண்டவரே, என்னுடைய சந்தேகம், அவிசுவாசத்தை மன்னியும். அவிசுவாசம் என்பது ஒரு பாவம். அதை விட்டு அவன் மனம் திரும்புகிறான். என்னை மன்னியும் என்று கண்ணீரோடே அவன் அறிக்கையிட்டான். என் அவிசுவாசத்தை மன்னியும் என்று கண்ணீரோடே அறிக்கையிட்டு ஜெபித்த போதுதான் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அவனுக்கு செய்தார் என்பதாக இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறாரு. அதனால சிலர் ஜெபம் பண்ணும்போது சந்தேகத்தோடு கூடிய விசுவாசத்தோடு ஜெபிப்பார்கள். இங்க வந்தவங்க கூட, எதுக்கு வந்திருக்கிறீங்க? எல்லாரும் சொன்னாங்க திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு போன சுகமாயிருன்னு சொல்லி. சரி, விசுவாசிக்கிறீங்களா? சரி, ஆண்டவர் அற்புதம் செய்வான்னு தானே வந்திருக்கிறேன். சரி, என்ன நடக்குது பார்க்கலாம். அதாவது முழுமையான விசுவாசம் இல்லை. என்ன ஏதாவது நடக்குதா பார்ப்போம், எனக்கு ஏதாவது நடக்குதா பார்க்கலாம், ஆண்டவர் என் மேல இறங்கி ஏதாவது செய்வாரா பார்க்கலாம், ஏதாவது நடந்தா நான் விசுவாசிக்கிறேன், ஏதாவது அற்புதம் நடந்தா நான் இயேசுவை நம்புறேன், அப்படி சொல்றவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது.
முழுமையான ஒரு விசுவாசம், ஒரு முழுமையான சந்தேகமில்லாத விசுவாசம். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க. மார்க் 11:23 வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிறார், இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். ஒரு சின்ன சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. ஆண்டவரை தேடி வரும்போது ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லாதபடி முழு இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். இதுல தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு தான் விசுவாசமே வரமாட்டேங்குது, எனக்கு தான் விசுவாசமே இல்லை, அதனாலதான் பெற்றுக்கொள்ள முடியல. அவங்களுக்கு அற்புதம் நடக்குது, இவங்களுக்கு அற்புதம் நடக்குது, இவங்கெல்லாம் சாட்சி சொல்றாங்க, எனக்கு மாத்திரம் இந்த விசுவாசமே வரமாட்டேங்குது. இது சிலருடைய பிரச்சனை. நான் என்ன செய்யறது, எனக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லுவார்கள். நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது. இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளுமே விசுவாசம் இருக்கிறாரு. விசுவாசம் எனக்குள்ள இல்லைன்னு ஒருவருமே சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளுமே விசுவாசம் இருக்கிறாரு. அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க. ரோமர் 12:3 நீங்கள் வாசிக்கும் போது, தேவன் அவனுக்கு பகிர்ந்து அளித்த விசுவாசம் என்ன வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறார். எல்லா மனிதருக்குள்ளேயுமே ஆண்டவர் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை பகிர்ந்து வைத்திருக்கிறார். நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை சந்தேகப்படுவதுதான் அவிசுவாசம். நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை சந்தேகப்படுவதுதான் அவிசுவாசம். உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறார், அதை சந்தேகப்படுவதுதான் அவிசுவாசம். வசனம் சொல்லுகிறது, எல்லாருக்குள்ளும் தேவன் விசுவாசத்தை பகிர்ந்து அளித்திருக்கிறார். அப்ப உங்களுக்குள்ள இருக்குது, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது, உங்களுக்குள்ள இருக்குது. யாரும் எனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. வசனம் சொல்லுகிறது எல்லாருக்கும் ஆண்டவர் விசுவாசம் கொடுத்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதா இல்லையா? ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரா இல்லையா? எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது. தேவன் விசுவாசத்தை பகிர்ந்து அளித்திருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். சிலர் சொல்லுவாங்க, அது என்ன விசுவாசம்? அற்ப விசுவாசம். நான் ஒரு அற்ப விசுவாசியா இருக்கிறேன். இயேசு சிலரை சொன்னார், அற்ப விசுவாசியே நீ, அற்ப விசுவாசியா இருக்கிறேன், என்கிட்ட விசுவாசம் பெருசா ஒண்ணு இல்லை, பெரிய விசுவாசம் எல்லாம் இல்லைன்னு சொல்லி. ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் சீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் பெருகும்படி எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருகணும், அது இன்க்ரீஸ் ஆகணும், அதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? வேத புஸ்தகத்துல லூக்கா 17:5 இயேசு சொல்லுகிறார், கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா போறோம், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லி அப்படியே நடக்கும்னு நீ இருதயத்துல விசுவாசித்தா போறோம், அப்படி நடக்கும். அதனால மலை அளவு விசுவாசம் தேவையில்லை, கடுகு அளவு விசுவாசம். கடுகு எவ்வளவு சைஸ் இருக்கும்? கடுகு எல்லாம் பார்த்துருக்கீங்களா? கடுகு பார்க்காத ஆள் கை வைத்துங்க. கடுகு பார்த்துருக்கிறவங்க எல்லாம் கை வைத்துங்க. கடுகு பார்த்துருக்கீங்களா? கடுகு இவ்வளவுல இருக்கும். இந்த கடுகு, இந்த மஸ்டர்ட் சீட் அப்படின்னு நம்ம நாட்டில் பயன்படுத்துகிற கடுகு இருக்குல்ல, அந்த மாதிரி இஸ்ரவேல் தேசத்துல இயேசு சொன்ன கடுகு, நாங்க போயிருந்த போது $1 ஒரு டப்பா நிறைய கொடுத்தாங்க கடுகு. அந்த கடுகு, அங்க உள்ள மஸ்டர்ட் சீட் பார்த்தா நம்ம ஊரு கடுகை விட ரொம்ப பொடிசு. நம்ம ஊரு கடுகை நொறுக்கி அதை 100 பங்காக்குனா எவ்வளவு சைஸ் இருக்கும்? அவ்வளவு பொடிதானது கடுகு. அந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள அந்த மஸ்டர்ட் சீட் கடுகு என்பது நம்ம ஒரு கடுகு மாதிரி உள்ளதல்ல, அதை விட 100 மடங்கு சின்னது, ரொம்ப பொடிசா இருக்கும். கையில தட்டி பார்த்தீங்கன்னா அப்படி மூச்சு விட்டா பறந்து போயிடும். இயேசு சொல்றாரு, அவ்வளோல விசுவாசம் இருந்தா போதும், நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. உங்களுடைய வியாதி சுகமாக, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட, உங்களுடைய பிரச்சனைகள் மாற, உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்க, எவ்வளவு பெரிய போராட்டமானாலும் அதுல ஒரு அற்புதம் பெறுவதற்கு உங்களுக்குள் இருக்கிற அந்த கடுகு விதையளவு சின்ன விசுவாசம் போதும், அதை வைத்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிற அந்த விசுவாசத்தை சந்தேகப்படாதுங்க, அதுதான் அவிசுவாசம். ஆண்டவர் எனக்குள் விசுவாசத்தை வைத்திருக்கிறார்,
கடுகள விசுவாசம் இருந்தா போதும், மலையே பெயர்த்து விடலாம். எந்த வியாதியும் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், எந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற விசுவாசம். அதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற விசுவாசம். அப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது. கடுகு விதையளவு சின்னதா இருந்தா போதும், அதனால அதை வச்சு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமீன் சொல்லுங்க. நான் வியாதி படுக்கையில படுத்து சாக கிடந்தேன். டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. நாங்க இந்த குடும்பம், எங்களுக்கு நான் பைபிள் தெரியாது, கூட்டத்துக்கு போனதில்லை, இப்படி பிரசங்கெல்லாம் கேட்டது கிடையாது. ஆனா என்னுடைய தாயாருடைய இவ்வளவுக்கான விசுவாசம், கடுகு விதையளவு விசுவாசம், இந்த மாதிரி இயேசு அற்புதம் செய்கிறார் நாங்க இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை சாட்சியெல்லாம். என்னுடைய தாயார் ஸ்கூல்ல படிக்கும் போது யாரோ ஒரு கிறிஸ்தவ டீச்சர் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சின்ன பிள்ளையா ஸ்கூல்ல படிக்கும் போது, 4ஆவதோ 5ஆவதோ படிக்கும் போது ஒரு கிறிஸ்தவ டீச்சர் சொல்லி இருக்கிறாங்க, எந்த ஆபத்திலையும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டா அற்புதம் செய்வார். இதுதான் உங்களுக்கு தெரியும். இயேசுவை நோக்கி கூப்பிட்டா அற்புதம் செய்வார், வேற ஒண்ணும் தெரியாது. இவ்வளவுக்கான விசுவாசம், அது எந்தைக்கோ போடப்பட்ட ஒரு விசுவாச வார்த்தை. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால உள்ளத்திலே போடப்பட்ட வார்த்தை. அந்த கிறிஸ்தவ சகோதரன் என்னை பார்க்க வந்த போது, என் மகனுக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு கேட்க காரணம் இவ்வளோண்டு ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி சாக கிடந்த எனக்கு ஒரு பொது வாழ்க்கை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற இவ்வளவுக்கான விசுவாசம் போதும், கேன்சர் வியாதி சுகமாயிரும். இவ்வளவுக்கான விசுவாசம் போதும், உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்பட்டு விடுவார். உங்களுடைய வீட்டுல இருக்கிற கடன் பிரச்சனை மாறிடும். நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால எனக்கு பெரிய விசுவாசம் இல்லையே அப்படிலாம் நினைக்காருங்க. இவ்வளவுக்கான விசுவாசம் போதும். சரி, இந்த விசுவாசத்தை குறித்த அடுத்த ஒரு காரியத்தை தேவனுடைய வசனம் சொல்கிறது பாருங்க. எபிரேயர் 12:1 வாசிக்கும் போது, கர்த்தர் தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார். அப்ப உங்களுக்குள்ள எப்படி இந்த விசுவாசம் வந்துச்சு? எப்படி இந்த சின்ன விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, யார் இந்த விசுவாசத்தை துவக்கி வச்சதான்? கர்த்தர் உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்கினார். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டபோது, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது, ஆண்டவர் உங்களுக்குள்ளே அந்த விசுவாசத்தை துவக்கி வைத்தார். அவர் விசுவாசத்தை அவர் துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார். முடிக்கிறது என்று சொன்னால் பூரணப்படுத்துகிறவர் என்று அர்த்தம். விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் அதை பூரணப்படுத்துகிற தேவனுமாக அவர் இருக்கிறார். ஆரம்பத்தில் உங்களுக்குள்ள இந்த விசுவாசத்தை விட நீங்க வசனத்தை கேட்க, சாட்சிகளை பார்க்க உங்களுக்குள்ள விசுவாசம் வளர்ந்திருக்குதா இல்லையா? முன்னால இருந்ததை விட இப்ப விசுவாசத்துல பலனா இருக்கீங்களா இல்லையா? அப்போ ஆண்டவர் விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறார். நீங்க பிரசங்கத்தை கேட்க, சாட்சிகளை கேட்க, ஆண்டோட சமூகத்துல வந்து ஜெபிக்க விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறார். உங்களுக்குள்ளே விசுவாசத்தை ஆரம்பித்த தேவன் அதை பூரணப்படுத்துகிறார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த விசுவாசத்துல வளர்ச்சி, அந்த பூரணம் உண்டாகிறது? ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதினாலே வருகிறது. ஆண்டோடைய வசனத்தை கேட்க உள்ளத்துல விசுவாசம் பெருகுகிறது. எவ்வளவு அதிகமா வசனத்தை கேட்கிறீங்களோ, எவ்வளவு அதிகமா விசுவாச வார்த்தைகளை கேட்பீங்களோ, அந்த அளவிற்கு விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். அந்த விசுவாசத்திலே பூரணத்திலே கடந்து போய்கொண்டே இருப்பீர்கள். விசுவாச அனுபவங்கள், ஆண்டவர் செய்த கிரியைகளை கேள்விப்பட. அதனாலதான் வேத வசனத்தை வாசிக்கணும், பைபிளை தினமும் வாசிக்கணும். அதை வாசித்து தியானிக்க விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும். அந்த விசுவாசத்திலே பூரணத்தை நோக்கி கடந்து போவீங்க. விசுவாச வார்த்தைகளை கேட்கணும். அவிசுவாசமான வார்த்தையை கேட்டீங்கன்னா இருக்கிற விசுவாசமும் போயிடும். ஆமா, இருக்கிற விசுவாசம் போயிடும். கடைசி காலத்துல அந்த மாதிரி பிரசங்கங்கள் வரும். பைபிள் எடுத்துக்கொண்டே சில ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சொல்லுகிறார் லூக்கா 18 கடைசி நாட்களிலே மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? சாத்தானுடைய பெரிய திட்டமே விசுவாசத்தை கெடுக்க முடியாத காரியத்தை செய்வான். விசுவாசத்தை குலைக்க முடியாத காரியத்தை செய்வான். விசுவாசத்தை கெடுக்க முடியாத பிரசங்கத்தை பண்ணக்கூடிய ஊழியர்களை எழுப்புவான். அவங்க தேவ ஊழியர் போலதான் இருப்பாங்க, பைபிளை வச்சுதான் பேசுவாங்க. ஆனா உங்களுடைய விசுவாசத்தை இது பாதிக்கும். கடைசி காலத்துல விசுவாசத்தை கெடுக்க முடியாத பிரசங்கங்கள் வரும் என்று இயேசு எச்சரித்திருக்கிறார். என்னால் அவங்க வசனத்தை வச்சுதான் பேசுவாங்க.
சாத்தான் வசனத்தை வைத்துதான் இயேசுவோடு கூட பேசினான். அவன் கொடுக்கிற விளக்கம் வேற மாதிரி இருக்கும். ஆவியானவர் கொடுக்கிற விளக்கம் உடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால கடைசி காலத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உடைய விசுவாசம் பெருகுகிறதா, ஆண்டவர் மேல விசுவாசம் அதிகமாகிறதா, அந்த வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் உங்களுக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கும். விசுவாசத்தை பாதிக்கிற புஸ்தகங்களையோ அப்படிப்பட்ட பிரசங்கத்தையோ நீங்கள் கேட்டு உங்களுடைய விசுவாசத்தை கெடுத்து கொள்ளாதபடி நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம் இது. சரி, இப்படி விசுவாசம் நமக்குள்ளே ஆரம்பிக்கப்பட்டு வசனத்தின் மூலமாக இது பெருகுகிறது. நம்முடைய விசுவாசம் கிரியையில வெளிப்படும் போதுதான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஐயா, கடுகளவு விசுவாசம் இருக்குது, எனக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை வைத்திருக்கிறார், வசனத்தை வாசிக்க வாசிக்க விசுவாசம் பெருகுது, அற்புதம் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, சுகம் ஒண்ணு கிடைக்கலையே, இன்னும் கடன் பிரச்சனை மாறலையே, இன்னும் வீட்டுல இந்த காரியம் நடக்கலையேன்னு சொன்னா உன்னுடைய விசுவாசம் கிரியையிலே வெளிப்பட வேண்டும். உன்னுடைய விசுவாசம் கிரியையிலே வெளிப்படும் போதுதான் அது அற்புதத்தை தேவனிடத்திலிருந்து கொண்டு வரும். இதை வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறாரு. இதைத்தான் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும் போது, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறாரு. விசுவாசம் எப்பொழுது பூரணப்படுகிறது? கிரியைகளினாலே. விசுவாசம் கிரியைகளின் மூலமாக வெளிப்படும் போதுதான் அந்த விசுவாசமானது பூரணப்படுகிறது. அப்பதான் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை கொண்டு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்போ கிரியையிலே நம்முடைய விசுவாசம் வெளிப்பட வேண்டும். இந்த விசுவாசத்தை கிரியையிலே வெளிப்படுத்துகிற விதம் வித்தியாசமானது. சில உதாரணத்தை சொல்றேன், கவனிங்க. விசுவாசத்தை வெளிப்படுத்தி கிரியையிலே வெளிப்படுத்துகிற விதம் ஒருவருக்கொரு வித்தியாசப்படும். நீங்க பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து, வீட்டிலே என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கஷ்டப்படுகிறான், அவன் சுகம் பெறணும், அதுக்காக தான் ஜெபம் பண்ணுகிறான். இயேசுவ சொல்றார், நான் வந்தவனை சுகமாக்குவேன். நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், இல்ல ஆண்டவரே, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், வேலைக்காரன் சுகமாவான். அவன் எப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான்? எப்படி விசுவாசத்தை இந்த நூற்றுக்கு அதிபதி வெளிப்படுத்துகிறான்? நீர் ஒரு வார்த்தை சொல்லும், வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுகமாவான். அதான் நம்முடைய விசுவாசம். கிரியையில அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், வீட்டில் அற்புதம் நடக்கும். அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்து அதை வெளிப்படுத்துகிறான். அதே சமயத்துல மார்க்கு 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் மீது தான் வைத்திருக்கிற விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாள்? வஸ்திரத்தை தொடுவதன் மூலமாக. நான் அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது சுகமாவேன், அதற்காக கடந்து போகிறாள். இயேசுவை சுற்றிலும் திரள் கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. இவள் ஒரு பெண், வியாதிப்பட்ட பெண், தீட்டான வியாதி உள்ளவள், பயந்து கொண்டே போயிருப்பாள், கூட்டத்தை விலக்கி கொண்டு போயிருப்பாள். கொஞ்சம் கொஞ்சமாய் இயேசுவை நெருங்கி இருப்பாள். கொஞ்சம் கொஞ்சமாய் பக்கத்துல போய் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே ஒரு அற்புதம் நடக்கிறது. தன்னுடைய விசுவாசத்தை வஸ்திரத்தை தொடுவதன் மூலம் அவள் வெளிப்படுத்தினாள். அந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும், அற்புதம் நடக்கும். அந்த வார்த்தையின் மூலமாய் விசுவாசத்தை வெளிப்படுத்தினான். இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொடுவதன் மூலம் விசுவாசத்தை வெளிப்படுத்தினாள். யவீர் எப்படி வெளிப்படுத்துறார் பாருங்க. அதே அதிகாரம், மார்க் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். யவீர் வந்து என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய குமாரத்தி வியாதிப்பட்டு மரண அவஸ்தைப்படுகிறாள். 12 வயது சிறுபெண், யவீருவின் மகள் வீட்டிலே வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருக்கிறான். இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார், இயேசுவை விசுவாசிக்கிறார். யவீரு இயேசு கிட்ட வந்து நிற்கிறார். என்ன சொல்லுகிறார்? நீர் வந்து உமது கைகளை என் மகள் மீது வையும், அவள் பிழைத்துக் கொள்ளுவாள். இவன் எப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார்? இயேசு வந்து கை வைக்கும் போது என் மகள் பிழைப்பாள். இதான் அவருடைய விசுவாசம். அதே நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம் என்ன? நீர் வர வேண்டாம், நீர் வந்து வேலைக்காரனை தொட வேண்டாம்,
இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், அங்கே அவன் பிழைத்துக் கொள்ளுவான். அவன் ஆண்டவர் மீது வைத்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற விதம். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது சுகமாவேன். பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற விதம் வித்தியாசம். ஆனால் கிரியையில் நம்ம வெளிப்படுத்தும் போதுதான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதனால கிரியையில விசுவாசம் வெளிப்படுத்தப்படும் போதுதான் அந்த விசுவாசம் பூரணமாக்கப்படுகிறது. இப்ப நாங்க ஜெபம் பண்ணும் போது நான் ஏன் சொல்றேன், வியாதி உள்ள இடத்துல கை வைங்க, கண்ணுல சுக வேணும்னா கண்ணுல கை வைங்க, இருதயத்துல சுக வேணும்னா இருதயத்துல கை வைங்க, எங்க வலி இருக்குது அங்க கை வைங்க, எங்க கட்டி இருக்கிறதோ அங்க கை வைங்க. அல்லது காலில எல்லாம் குனிஞ்சு கை வைக்க முடியாது, முதுகுல கை வைக்க முடியல, இருதயத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. ஏன் அதை சொல்லுகிறேன்? உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். நீங்க வெளிப்படுத்த சும்மா பொம்மை நின்றுட்டு எல்லாரும் ஜெபிக்கும் போது அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே சும்மா இருந்தீங்கன்னா ஏசு அற்புதம் செய்வார்னு நினைக்காதங்க. உங்க விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்தணும். உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் காணும்படிக்க நீங்க வெளிப்படுத்தணும். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்க. அவருடைய விசுவாசத்தை கண்டு அவனை குணமாக்கினார் என்று வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறாரு. விசுவாசத்தை கண்டு பரிதிமையை கோபப்பட்டார் ஆண்டவர். மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு வந்தான். மேல் வஸ்திரம் குருடருடைய உடை. இனிமேல் நான் குருடன் அல்ல, அந்த டிரெஸ்ஸை தூக்கி எரிஞ்சிட்டு வந்தான். அந்த விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அவனை குணமாக்கினான். ஒரு சிலரை அவனுடைய விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கவில்லை. 38 வருஷம் வியாதி படுக்கையில கடந்த மனுஷனுக்கு அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. அவனுக்காக பரிதாபம் கொண்டு அவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். சிலருக்கு ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்கிறார். நான் மரணப்படுக்கையில் இருக்கும்போது என் விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. என் தாயாருடைய விசுவாசத்தின்படி எனக்கு அற்புதம் செய்கிறார். என்ன, நான் நம்பாதவன், என் விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், புறஜாதி மக்கள் ஒரு பாரத்தோட வரும்போது அவனுடைய பெரிய விசுவாசத்தை கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிறதில்லை. அவரை தேடி வந்தவுடனே அற்புதம் செய்து விடுவார், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படிக்கு. ஆனால் எல்லாருக்கும் அப்படி அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிரியை செய்கிற விதம் வித்தியாசம். அதனாலதான் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு யார் யாருக்கும் அற்புதம் நடக்க நினைச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. உங்க விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். கைகள் வைப்பதின் மூலமாக, கை வைத்து ஜெபிப்பதின் மூலமாக, அல்லது ஊழியர்கள் கை வைப்பதின் மூலமாக. இந்த ஊழியர்கள் என் மேல கை வைத்து ஜெபிக்கும் போது எனக்கு அற்புதம் நடக்கும்னு விசுவாசித்தால் அது உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விதம். இந்த எண்ணெயை பூசி நான் ஜெபம் பண்ணினா எனக்கு அற்புதம் நடக்கும் என்று விசுவாசித்தால் அது வசனத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம். வியாதிஸ்தர் மீது கை வைப்பது, எண்ணெய் பூசி ஜெபிப்பது வசனத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதனால அந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள், அப்பொழுது அற்புதம் நடக்கிறது. ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அங்க ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணி முடித்து வியாதிஸ்தருக்காக ஜெபம் நடத்தி கொண்டிருந்தேன். அதுல ஒரு தாயார் வந்து சாட்சி சொல்ல மேடைக்கு வந்தார்கள். அவங்க சொன்னாங்க, அவங்க பிறந்ததிலிருந்து ஒரு கண் அவளுக்கு தெரியாது. 45 வருஷம், 45 வயது ஆகிவிட்டது. பிறக்கும் போதே ஒரு கண் அவளுக்கு தெரியாது. ஒரு கண்ணுல தான் பார்வை, ஒரு கண்ணுல பிறவிலேயே பார்வை கிடையாது. பிரசங்கத்தை கேட்டு ஜெபிக்கும் போது வியாதி உள்ள இடத்துல கை வைங்க, எந்த இடத்துல அற்புதம் வேணுமோ கை வைத்து ஜெபிங்கன்னு சொன்ன போது கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்திருந்த அந்த தாயார் தன்னுடைய கண்ணுல கை வச்சாங்க. பிறவிலேயே குருடு, 45 வருடம் கடந்து விட்டது. இப்போ கணவன் பிள்ளைகளோடு வாழ்றாங்க. அது 45 வருஷம் கடந்து ஆகிவிட்டது. இப்போ அந்த கூட்டத்துல ஒரு விசுவாசம், இயேசு எனக்கு கண் பார்வை தருவார். பிறக்கும் போதே பார்வை இல்லாமல் இருந்தாலும் 45 வருடங்கள் கடந்து வந்திருந்தாலும் இப்போ என் கண்ணுக்கு அவர் பார்வை கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி தன்னுடைய ஒரு கண்ணுல கை வைத்து ஜெபித்தார்கள். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் போய் கொண்டிருந்தது. ஜெபம் முடிந்த உடனே தன் கையை எடுத்த போது அந்த கண்ணிலே பார்வை வந்திருந்தது. அல்லேலூயா. மேடையில வந்து சொன்னாங்க பாருங்க, அவங்க ஆச்சரியம் அவர்களுக்கு. ஐயா, 45 வருஷமா எனக்கு கண் பார்வை கிடையாது, ஒரு கண்ணுல தான் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். இன்றைக்கு இப்போ நான் ஜெபிக்கும் போது இயேசு அற்புதம் செய்தார். விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள். கிரியையிலே விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும்.
அதனால தேவனிடத்துல நீங்கள் வரும்போது ஏனோ தானன்னு சொல்லி கூட்டத்துல ஏதோ மோகன்லாச ஜெபம் பண்ணுவாரு, ஏதாவது மந்திரம் நடக்கும், மாயம் நடக்கும். மந்திரமும் கிடையாது, மாயமும் கிடையாது. மந்திரத்துல மாங்காய் காய்க்கிறதுல இயேசு கிறிஸ்து கிட்ட நடக்காது. இருதய சம்பந்தப்பட்டது. வசனத்தை விசுவாசிக்கணும், அவரை சொந்தமாக்கணும், அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி ஜெபம் பண்ணி அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அற்புதத்தை பெறுகிற முறை. அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். மோகன்லாசஸ் உங்களை சுகமாக்க முடியாது, உங்க தலைவலியை கூட என்னால குணமாக்க முடியாது. ஒரு டாக்டர்கிட்ட போனா கூட மாத்திரை போட்டு தலைவலியை குணமாக்கிடுவாங்க, என்னால அது கூட குணமாக்க முடியாது. நீங்க எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி இயேசுவினிடத்திலிருந்து விடுதலை பெற முடியும், அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். உங்களுக்காக என்னால் ஜெபம் பண்ண முடியும். ஆனால் இயேசுதான் அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. கேன்சரை கூட குணமாக்க முடியும். சப்பானி அவரால் நடக்க வைக்க முடியும். பிறவி குருடர்களுக்கு பார்வை கொடுக்க முடியும். அதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் சொல்லுகிறேன். என்னுடைய சொந்த அனுபவத்தில் அல்ல, வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நான் அனுபவத்தோடு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இது வேத வசனத்தின் காரியம். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறாரு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஒவ்வொருவரும் கிரியையிலே விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள், அப்பொழுது அற்புதம் நடைபெற்றது. அதனால கிரியையில நீங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போதுதான் உங்களுடைய விசுவாசம் பூரணப்படுகிறது.